தமிழகத்தில் வந்துவிட்டது இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்குண்டான அறிவிப்பு. நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது, யார் யாரெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடியை பெற முக்கிய பங்கு வகிக்க போகிறாங்க என்பன பற்றி இந்த ஒரு வீடியோவில் ஒரு முக்கியமான அறிவிப்பாக நம்ம பார்க்கலாம். கூட்டுறவு சங்கங்களை பொறுத்தவரை குறுகிய கால, மத்திய கால, நீண்ட கால கடன்கள், பயிர்க்கடன்கள், பண்ணை சாரா கடன்களை வழங்குகிறது. இதோடு பயிர் திட்டங்களும் செயல்படுத்தப்படும். மேலும் அவசர தேவைகள், கல்வி, மருத்துவம், திருமண செலவுகள் போன்றவற்றுக்கு நகை அடமான கடன்கள் மற்றும் தனியார் ஈட்டு கடன்கள் வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் கடலூர் மாவட்ட செய்தி ஒன்று இணையதளத்தில் ரொம்ப பரவலாக வந்துட்டுருக்கு. இன்றைய நிலையில் நகைகளை அடமானம் வைத்து கடன் பெறுவது மிகவும் எளிதாகிவிட்டது. அதிக வருமான சான்றுகள், ஐடி விவரங்கள் போன்றவை இல்லாமலே கூட நகை கடன் அடமானம் உடனடியாக கிடைக்கிறது. இது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். ஸோ கூட்டுறவு வங்கிகளில் பொதுவாக நகை கடன்களை எல்லாருமே வாங்க முயற்பட்டிருக்காங்க. நகை அடமான கடன் வட்டி விகிதம் குறைவாக இருப்பதால் விவசாயிகள் மற்றும் கிராமப்புற மக்கள் இதனை அதிகமாக விரும்புகின்றனர். ஸோ 2 அவசர அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகை கடன்களை நீங்கள் பெறுவதற்கு லாஸ்ட் டேட்டு அப்படின்னா இந்த தேதிக்குள்ளார நகை கடன்களை பெற்றுக்கணுங்க. ஜனவரி 31ஆம் தேதி தான் கடைசி. ஏன்னா தேர்தல் அறிக்கைகள் எல்லாமே, தேர்தல் கட்டுப்பாடுகள் எல்லாமே நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னா அதன் பிறகு அறிக்கை மட்டும்தான் விடுவாங்க, அது செயல்படுத்தப்பட மாட்டாது. அதனால் இந்த டேட்குள்ளார நகை கடன்களை நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். ஜனவரி 31/1/2026க்கு முன்னாடி உங்களுடைய நகை கடன்கள் 5 சவரனுக்குள்ளாமல் கூட்டுறவு வங்கிகள் மற்றும் இதர நேஷனலைஸ் பேங்க்கில் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். மெயின் ப்ரிஃபரன்ஸ் கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண்மை வங்கிகள். இந்த வங்கிகளில் மட்டும்தான் நீங்கள் வாங்குறது பெஸ்ட்டு. ஸோ மற்ற வங்கிகளுக்கும் தள்ளுபடி கிடைக்கும். ஸோ ரிலாக்ஸேஷன் ஒரு சில டைம் கிடைக்கலாம், கொடுக்காமலும் போகலாம்ன்ற மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கூட்டுறவு வங்கிகளில் இந்த விதிமுறைகளை தயவு செய்து பின்பற்றிக்குவாங்க. இதை பின்பற்றி நகை கடன்களை உடனடியாக வாங்குங்க. ஸோ 5 சவரனுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நகையுடைய மதிப்பு இப்போ இருக்கிற டைமில் தாறுமாறாக ஏறிட்டு இருக்கிறதுனால ஒரு 3 சவரன் 4 சவரனுக்குள்ளாமல் போக, அதுக்கு மேலே போக வேணாம். மினிமம் 5 சவரனுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நகை கடன் தள்ளுபடியில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு செயல்படுத்த போகிறதுல கண்டிப்பாக இருக்குங்க. நகை கடன் தள்ளுபடியை யாருக்கெல்லாம் வழங்குறாங்க அப்படின்றது ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. எல்லா தரப்பு மக்களுக்குமே நகை கடன் தள்ளுபடி 100% இருக்கும் அப்படின்ற ஒரு தகவல் இருக்குங்க. அனைத்து மக்களுக்குமே, தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்குமே நகை கடன் தள்ளுபடியை கொடுக்க போகிறாங்க. ஏன்னா சென்ற டைம் நிறைய கட்டுப்பாடுகள் எல்லாமே விதிக்கப்பட்டது. இந்த டைம் இந்த கட்டுப்பாடுகளை நீங்கி அனைத்து மக்களுக்குமே நகை கடன் தள்ளுபடி அப்படின்றது நிச்சயமாக இருக்கும் அப்படின்ற எதிர்பார்க்கலாங்க. ஸோ நண்பர்களே, நகை கடன் தள்ளுபடியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடலூர் மாவட்டத்தில் முக்கிய தகவல் ஒன்று வழியாக இருக்குது. வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் கிராமப்புற மக்களுக்கு, குறிப்பாக விவசாயிகளுக்கு நிதி சேவைகளை வழங்குவதில் முக்கிய பங்காற்று. இங்கே மொத்தம் 167 கூட்டுறவு சங்கங்கள் இருக்குது. இந்த விவசாயிகள் உற்பத்தியை அதிகரிக்க சரியான நேரத்தில் பயிர்க்கடன்கள் வழங்குவது, வட்டி இல்லாத கடன்களை வழங்குவது, திருப்பி செலுத்த விவசாயிகளுக்கு நீட்டிப்பது போன்ற முறைகள் விவசாயிகள் வருமானத்தை உயர்த்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக தேர்தல் வாக்குறுதியாக நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அறிவித்தது. அதன்படி வெற்றி பெற்ற பிறகு 5 சவரன் அளவிலான வேளாண் நகை கடன்கள், அடகு வைத்த கடன்கள் எல்லாமே தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ட்டு அதிகாரிகள் தரப்புலேருந்து விட்டாங்க. இந்த நிலையில் 2 மாதங்களை வரவிருக்கும் புதிய சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பொதுமக்கள் தள்ளுபடி அறிவிப்பை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். குறிப்பாக நகைக்கடன் தள்ளுபடி வாய்ப்பை பயன்படுத்தும் எண்ணத்தில் சிலர் வேளாண் துறைக்கு சம்மந்தமே இல்லாமல் நகைக்கடனை பெற முயற்சிக்கிறாங்க. கண்டிப்பாக அது இருந்தாலும், ஆனால் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த டைம் நகை கடன் தரலாம் அப்படின்ற மாதிரி சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக நிறைய பீப்புள்ஸுக்கு இந்த டைம் நகை கடன்களை கிடைக்கும் அப்படின்றத நிச்சயம் எதிர்பார்க்கலாங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.